கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அதிகமான குறை கண்டுபிடிப்பு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையவை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு மனிதன் அவன் எது செய்தாலுமே அவனிடம் இந்த குறையானது இருக்கிறது. அவன் செய்த செயல் நன்றாக இல்லை. யாராவது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களோ, மேல் அதிகாரிகளோ, ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஏதேனும் ஒரு நல்ல செயலை செய்தார்கள் என்றால் நீங்கள் உடனே அவர்களை பாராட்ட மாட்டீர்கள். ஏதேனும் ஒரு சிறிய தவறையோ, சிறிய விதமான பிழைகளையோ நீங்கள் கண்டுபிடித்து ஒரு பிரச்சனையை நீங்கள் எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரையும் பாராட்ட வேண்டும், இவன் இந்த ஒரு வயதுக்கு இந்த ஒரு செயலை செய்திருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் மனதிற்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய சொந்தமான விஷயங்களுக்கு மட்டும் வைத்துக் கொண்டால் நல்லது. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் போய் நீங்கள் அதே ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் உங்களுக்குள்ள எதையும் மிக துல்லியமாக ஆராயும் குணம் இயற்கையிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. ஒரு தொழில் செய்தாலும் சரி, ஒரு வேலை செய்தாலும், ஏன் ஒரு நபரிடம் பழகினாலும் அவர்கள் மீது நீங்க சந்தேகப்படுவீங்க. இவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, நமக்கு ஏற்றவர்களாக இருப்பார்களா மாட்டார்களா, இறுதி வரைக்கும் நம்ம கூட கை கொடுப்பார்களா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு எண்ணம் கொண்டவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் நீங்கள் இறந்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா இது உங்களுடைய குணம் இயற்கையிலிருந்தே வந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலோ அல்லது 4ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலோ செவ்வாய் அல்லது ராகுவின் தாக்கங்கள் இருக்கும் போது இந்த ஒரு குணம் எல்லை மீறி மற்றவங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் உள்ள குறைகளை மட்டுமே பூத கண்ணாடி வைத்து பார்க்கக்கூடிய நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் தேவையில்லாத மரியாதையும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெடுத்துக் கொள்வீங்க. ஆரம்பத்துல மற்றவங்களை பற்றி குறை சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்றாக இருந்திருக்கலாம். நூறில் 90 பேருடைய வாழ்க்கையில போயிட்டு நீ தப்பா நடந்துக்கிற, நீ செய்யக்கூடிய செயல் சரியில்லை என்று கூறினால் மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள், அவர்கள் எப்படி உங்களிடம் வந்து பேசுவார்கள். இதுதாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடமும் உங்களுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள் அனைத்து இடங்களிலும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு தவறாகவே தெரிந்தாலும் இதுதான் உண்மை. இதை மாற்றிக்கொண்டால் மட்டுமே சில உறவுகளும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும் என்பதை நீங்கள் முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எது வேண்டுமானாலும் உங்களுடைய கையை விட்டு செல்லலாம். நீங்கள் எதை செய்தாலும் சரியாக செய்வதில்லை என்ற குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அடிக்கடி மட்டம் தட்டி பேசியதில் வீட்டில் பெரிய ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு பிரச்சனையையும் உருவாக்கியிருக்கும். மற்றவங்களுடைய பலவீனங்களை ஏற்பதும் குறைகளை மென்மையாக சுட்டி காட்டுவது மட்டுமே குடும்பத்துல சுமூகமான ஒரு சூழலை தக்க வைக்கும். அதனால நீங்கள் எது செய்தாலும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலையிடாமல் செய்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல இந்த கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே நிறை குறைகளை கவனிப்பவங்க. மற்றவங்க கவனிக்காத சிறிய தவறுகளையும் இவர்கள் உடனே கண்டுபிடித்து விடுவீங்க. அது உங்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரியும் என்று கூட தெரியாது. ஆனா அவர்களே அவங்களுடைய குறைகளையும் அவங்க செய்த தவறுகளையும் கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நல்லதை அவங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்க போறேன், நல்லதை செய்ய போறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் இது நல்ல நோக்கத்தோடு நடந்திருந்தாலும் சிலருக்கு அது தொடர்ந்து ஒரு குறை கூறுவதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். என்ன செய்தாலும் திருப்தி இல்லை என்ற ஒரு எண்ணம் குடும்ப உறுப்பினர்களிடம் இதுவரைக்கும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். புதன் பலவீனமடையும் காலங்களில் இந்த விமர்சன குணமானது அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். இது வெளிப்படுவது மட்டுமல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடானது உண்டாகும். ஈடுபாடு கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே கிடைக்கும். அதே போல
வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கத்தான் செய்யும். தைரியமான செயல்பாடுகள் மூலம் மதிப்புகள் மேம்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வந்து விடுவீங்க. மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள ஒரு புது தெம்பும் ஒரு புது பொலிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். சகோதர உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கும். ஆனா அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நேரங்கள்ல நன்மைகளை தேடி கொடுத்தாலும் சில நேரங்கள்ல கெடுதல்களையும் செய்வார்கள். அதனையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். இந்த கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான். அறிவு, பகுத்தறிவு, திட்டமிடல், ஒழுங்கு, பொறுப்புணர்வு மற்றும் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லும் திறன் ஆகியவற்றின் அடையாளமாக இந்த ராசி கன்னிராசியானது விளங்குகிறது. ஆனா இந்த ஒரு நேரத்துல கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நீண்ட காலமாக உங்களை குழப்பிய சில கேள்விகளுக்கு இனிமே தெளிவான ஒரு பதில்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைய என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு சந்தேகங்களிலிருந்து ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிறந்துவிடும். யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற மனக்குழப்பங்களுக்கு எல்லாமே இந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு புதிய பொலிவும் புதிய தெம்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பிறந்துவிடும். புதன் கிரகத்தின் சாதகமான தாக்கத்தால் உங்களுடைய சிந்தனை தெளிவடைந்து விடும். முன்பு சந்தேகமாக தோன்றிய பல விஷயங்கள் உண்மையான வடிவத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய தொடங்கும். இதனால் மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இது உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாது. நாட்களும் காலங்களும் போக போக மட்டுமே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் உங்களுக்கு எதையுமே மிக துல்லியமாக ஆராயும் குணம் இயற்கையிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்திலும் 8ஆம் வீடான மறைவு ஸ்தானத்திலும் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கத்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது கூட்டு தொழில் கூட்டாளிகள் மீது உங்களுக்குள்ள ஒரு விதமான மறைமுக சந்தேகமும் பாதுகாப்பற்ற உணர்வும் நீடித்து வந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமானது முடிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். தற்போது கோச்சார கிரகங்கள் சாதகமாக மாறுவதால் உங்களை அரித்து கொண்டிருந்த அந்த பேய் போன்ற சந்தேகங்கள் அனைத்தும் பனி போல விலகி ஓடிவிடும். உண்மையை புரிந்து கொண்டு பரஸ்பர நம்பிக்கையுடன் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மாற வேண்டும். தெளிவான சிந்தனை பிறப்பால் மனப்பாடங்கள் அனைத்தும் முழுமையாக குறையும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அனைத்தின் மீதும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். அந்த மதிப்புகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலைமையானது மாறிவிடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடானது உண்டாகும். ஈடுபாடு கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே கிடைக்கும். அதே போல வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கத்தான் செய்யும். தைரியமான செயல்பாடுகள் மூலம் மதிப்புகள் மேம்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க.
கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வந்து விடுவீங்க. மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள ஒரு புது தெம்பும் ஒரு புது பொலிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். சகோதர உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கும். ஆனா அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நேரங்கள்ல நன்மைகளை தேடி கொடுத்தாலும் சில நேரங்கள்ல கெடுதல்களையும் செய்வார்கள். அதனையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். அறிவு, பகுத்தறிவு, திட்டமிடல், ஒழுங்கு, பொறுப்புணர்வு மற்றும் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லும் திறன் ஆகியவற்றின் அடையாளமாக இந்த ராசி கன்னி ராசியானது விளங்குகிறது. ஆனா இந்த ஒரு நேரத்துல கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நீண்ட காலமாக உங்களை குழப்பிய சில கேள்விகளுக்கு இனிமே தெளிவான ஒரு பதில்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைய என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு சந்தேகங்களிலிருந்து ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிறந்துவிடும். யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற மனக்குழப்பங்களுக்கு எல்லாமே இந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு புதிய பொலிவும் புதிய தெம்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பிறந்துவிடும். புதன் கிரகத்தின் சாதகமான தாக்கத்தால் உங்களுடைய சிந்தனை தெளிவடைந்து விடும். முன்பு சந்தேகமாக தோன்றிய பல விஷயங்கள் உண்மையான வடிவத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய தொடங்கும். இதனால் மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இது உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாது. நாட்களும் காலங்களும் போக போக மட்டுமே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் உங்களுக்கு எதையுமே மிக துல்லியமாக ஆராயும் குணம் இயற்கையிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்திலும் 8ஆம் வீடான மறைவு ஸ்தானத்திலும் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கத்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது கூட்டு தொழில் கூட்டாளிகள் மீது உங்களுக்குள்ள ஒரு விதமான மறைமுக சந்தேகமும் பாதுகாப்பற்ற உணர்வும் நீடித்து வந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமானது முடிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். தற்போது கோச்சார கிரகங்கள் சாதகமாக மாறுவதால் உங்களை அரித்து கொண்டிருந்த அந்த பேய் போன்ற சந்தேகங்கள் அனைத்தும் பனி போல விலகி ஓடிவிடும். உண்மையை புரிந்து கொண்டு பரஸ்பர நம்பிக்கையுடன் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மாற வேண்டும். தெளிவான சிந்தனை பிறப்பால் மனப்பாடங்கள் அனைத்தும் முழுமையாக குறையும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அனைத்தின் மீதும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். அந்த மதிப்புகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலைமையானது மாறிவிடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே